இன்னைக்கு 2 ரீல்ஸ் போட்டேன், நல்லா வரவே இல்லை. டேய், எங்க போயிட்டு வர? ரீல்ஸ் போட்டு வரேன். எங்க போய்? ரோட்ல போய் ஆடிட்டு வாங்க. டம்னு ஆடிட்டு தான் வந்தேன். ஆடிட்டு தான் வந்தியா? ஆமா. அறிவு இருக்கா? ஏன் நீ தரியா அறிவு? யாரு ஒண்ணு கொடுத்தா தானே ஒழுங்கா தெரியுமா குடும்பம்? தின்னியா இல்லையா? ஆக்கி வச்சுட்டு போன குண்டா கணக்குல தின்னியா? என்ன ஆக்கி வச்சாங்க? சோறு குழம்பு சாம்பார் தான். சோறு குழம்பு சாம்பார், அதை விட்டு உனக்கு என்ன தெரியும்? அவ்வளவுதான் தெரியும். தெரிஞ்சதான் பண்ண முடியும். தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அப்புறம் டெய்லியும் மட்டும் காசு மட்டும் கேக்குற? நீ தானே சம்பாதிக்கிற, நீ தானே தரணும். நீ தானே புருஷன், வேற எவனா இருக்கானா? இதுக்கு பேர் குடும்பம் பண்றல. என்னையா வந்தால நம்ம தேவலாம் பேசிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? ஆடுற அசகுற வர நம்ம வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன், கால் மேல கால் போட்டுட்டு என்ன வேலை வச்சான்னு வச்சுக்க பல்லாருன்னு உட்காரு. ஓ, என்ன அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா? அதானே பார்த்தேன். என்னடா நான் வரும்போது சரண்டா தண்ணி அடிச்சிருக்கியா? எப்போ வாங்கி கொடுத்தான்? ஏன் அப்பா எடுக்கிற? உனக்கு வாங்கி தரணும். சம்பாதிக்கிறல்ல, நீ வாங்கி குடி. அப்ப சம்பாதிச்சு குடிச்சா பரவாயில்ல, தப்பு இல்ல. அது எப்படி குடிச்சிருவியா நீ? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு? குடிக்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு? ஏயா குண்டா கணக்குல சோறாக்கி வச்சிருக்கேன், ஒரு சாட்டி ஃபுல்லா சாம்பார் வச்சிருக்கிறேன், மீன் பொரிச்சு வச்சிருக்கிறேன். தின்ன வேண்டியதானே? மீன் பொரிச்ச நான் எங்க போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா மீன் பொரிச்ச மீன் இருக்காங்க. ஏன் காக்காத்தின் விஷா ஊராத்தி தின்னுபிட்டு போய் ரோட்ல நின்று ரீல்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து மீன் வச்சிருக்கேன், கறி வச்சிருக்கேன். அது ஏன் இந்த பொய்? நான் ஏன் போய் சொல்றேன்? மீன் பொரிச்சியா? பொரிச்ச மீன் அங்கதானே இருக்கணும். ஆமா. வீட்டுல யாரு இருக்கா? பிள்ளைங்க சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா 1.5 கிலோ மீன் பிள்ளைங்க தின்றுச்சு. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை நீ சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? நிம்மதியா ரீல்ஸ் கூட பண்ண மாட்டியா நீ? இந்த ரீல்ஸ் போறதுதான் நிம்மதி இருக்கா? ஆமா, அதுலதான் நிம்மதி. உன்னால நிம்மதி இருக்குதா எனக்கு? என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்? அன்னைக்கே நிம்மதி போயிடுச்சு. ஒரு விஷயமே புரியல. சொல்லு. நாங்க ரோடா போய் 10, 5, 20, 30 எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணு என்னால நிம்மதி இல்லையே, அப்புறம் என்னது கட்டிட்டு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்றீங்க? எனக்கு புரியல. ஏதோ எங்க அம்மா கரிச்சு தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணா கம்முன்னு கொண்டாரு. எப்படி 3 பிள்ளை பெத்த சொல்லு. நீ வந்து பக்கத்துல படுத்தா பிள்ளைய தான் பெத்துக்க முடியும். இதே வேலை வரலனா கூட வாவான்னு இழுத்து போ. இது பண்ணா கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் நடந்துக்க. என்ன ரெஸ்பான்ஸ்? ரெஸ்பெக்ட் என்ன? குடு. வண்டி டியூ கட்டணும், குடு. கரண்ட் பில் கட்டணும், குடு. என்ன உன்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கா? குடு குடு குடு. ஆமா, நான் சம்பாதிக்க போல, நீ தானே சம்பாதிக்கிற, நீ தான் கொடுக்கணும். நீ என்னதான் பண்ணுவ? நான் ரீல்ஸ் பண்றேன். ரீல்ஸ் போடுவியா? ஆமா. எவ்வளவு வருது வருமானம்? சும்மா மன திருப்திக்காக நாங்க போடுறோம். மன திருப்திக்கு ரீல்ஸா? ஆமா. 4 பேர் பாப்பாங்க, அழகா இருக்குன்னுவாங்க. ஏங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கான்னு சொன்னா வீட்டுல வந்து ஒரு மூட்டை அடிச்சு வந்துரும். நீ அது கூட என்னைக்காவது நீ கேட்டிருக்கியா? என்ன சாப்பிட்டியாமான்னு கேட்டிருக்கியா? நீ அழகா இருக்கன்னு சொல்லிருக்கியா? பொய்யா சொல்லு. நான் அழகா இல்ல, ஏன்னா உண்மையை ஒத்துறேன், அழகா இல்ல. ஆனா பொய்க்கா சொல்லு. அதான் சொல்றேன், நான் அழகா இல்லதான். மனசாட்சி தொட்டு பேசு. உன்கிட்ட நான் அழகா இல்லன்னு சொல்லவே இல்லை. எப்ப சொன்ன? கல்யாணம் ஆனப்போ சொன்னேன். அப்பயாவது சொன்னல. அப்ப சொன்ன, இப்ப சொல்றியா? இப்பதான் பண்ணுவது நம்ம இப்படி இருக்கிறது எப்படி சொல்லுவாங்க? ஏதாவது மனசு வருமா? என்ன சும்மா வழுக்க குழுக்காங்கிற? எங்கேயாவது ஒரு நாளைக்கு மாமா மச்சான் மட்டன் சொல்றியா? என்னையா எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிறியா? போங்க அடிச்சுக்கிட்டு. அவன் ஒருத்தன் அடுத்தவங்க குடும்பத்தை தலையிடுறதுக்குனே ஒருத்தன் இருக்கான். அவன் போறான். வைத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு பாசமா வந்தாலும் சாப்பிட்டியா இல்லையா ஏதாவது சொன்னா தானே ஒரு கிளிகிளிப்பா இருக்கும். சாப்பிடுங்க வாங்க. ஏன் நீங்க சாப்பிடல? என்ன விட்டு நீங்க சாப்பிட மாட்டீங்க? ஆமா, அவன் ஊரை சுத்திட்டு வர, அவளை கூட்டிட்டு மயக்கு. வாய முறா மொட்டை. யார் அவன்? அந்த மொட்டை தலைனா? அவனுக்கு குடியே கிடக்குறதே வேலை. அவனுக்கு குடும்பம் பேச்சல கேட்காத மாமா நீ. அவன் குடும்பம் அடுத்தவனுக்கு குடும்பம் இல்ல நினைக்கிறான் அவன். எத்தனை குடும்பத்தை கெடுத்துருக்கானோ இந்த வித்துவான். நீ வெளியே பாக்கணும். நைஸா அப்படி அடிச்சு வெட்ட சொல்லுவான். அந்த போய் உன சக்கரை பக்கரை அக்கறைன்னு கூட்டிட்டு போயிடுவான். கம்யூனிட்டி அவன். ஆமா ஆமா, அவங்க எல்லாம் நீ ரொம்ப வச்சுக்காத. நீ வச்சுக்காத. என்னைய சொல்ற? நானும் அவன் பின்னாடி போறேன், ரீல்ஸ் போடுறேன். செருப்பு இப்ப கூட வந்து எனக்கு நேரம் உன சக்கரை கக்கரைங்கிறான். சும்மா அப்படி என்னத்தான் சக்கரை? நீனு உட்காரு, சாப்பாடை போட்டு அப்போ நம்மளால நிம்மதியா சாப்பிடுவோம். அந்த மொட்டை பேச்செல்லாம் கேட்காது. சரிங்க மாமா. ஒழுங்கமா குடும்பம் நடத்துக்கு வெளியே போ. சரிங்க மாமா. ஓகே மாமா. போட போட போட